ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு 320 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 707 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 80 ரூபாய் ஏறி 11,800 இருக்கு 22 கேரட்டு. கோல்டு பீஸ் வந்து 104 ரூபாயில் இருக்கு. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான், கோல்டை வந்து நம்மளால் கன்சிடர் பண்ண முடியலை அப்படின்னா கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ண. அடுத்ததாக இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அவங்க வந்து 10,000 கோடி ஷேரை வந்துட்டு பைபேக் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டெண்டரிங் ஆன சைஸ் பார்த்தோம்னா 6 மடங்கு அதிகமாக இருக்குது. 60,000 கோடி ஷேர்ஸை வந்துட்டு அவங்க டெண்டரிங் பண்ணியிருக்காங்க எல்லாரும். டெண்டரிங் சைஸ் பார்த்தோம்னா 60,000 கோடி ஷேர்ஸை வந்துட்டு டெண்டரிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷேர் வந்துட்டு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம், எப்படி வந்துட்டு இந்த பைபேக் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் கண்டிஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததான் நாட்கோ ஃபார்மா வந்து இன்னைக்கு ஒரு 11% ரைஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன் பார்த்தோம்னா மெயினாக வந்துட்டு யூஎஸ்எஃப்டியை வந்து இவங்களோட பிளான்ல வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. அதில் வந்து 6 அப்சர்வேஷன் சொன்னாங்க. அந்த 7 அப்சர்வேஷனையும் இவங்க வந்துட்டு அட்ரஸ் பண்ணி அதை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால இந்த ஷேர் வந்துட்டு இன்னைக்கு 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஷேர் வந்து இன்னைக்கு 11% இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த ஷேர் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக சைடஸ் லைஃப் சயின்சஸ்லேருந்து நியூஸ் இருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து யூஎஸில் நாவல் ஸ்டைரில் அப்படின்ற இன்ஜெக்ஷனுக்கு வந்துட்டு லைசன்ஸ் கிடச்சிருக்கு. அண்டு கமர்ஷியலாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்கே ஃபார்மா இங்க் அப்படின்ற கம்பெனியோட வந்துட்டு இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்கை வந்துட்டு ஆர்கே ஃபார்மா கம்பெனி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணும். இதை வந்துட்டு சைடஸ் லைஃப் சயின்சஸ் யூஎஸ் ஃபுல்லாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் இந்த நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா இவங்க வந்து 2027 1000 சார்ஜிங் பாயிண்ட் வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1000 சார்ஜிங் பாயிண்ட்லேயும் வந்துட்டு அட் அ டைமில் 250 வண்டி சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் வந்துட்டு 2 சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். NH75 ஒன்று அண்டு NH44 ஒன்றுன்னு வச்சுருக்கோம். ஸோ இதை வந்துட்டு அட் அ டைம் 4 வண்டி தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதை வந்துட்டு நாங்கள் ரன் பண்ணி பார்த்து இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு எங்களோட பிளானை வந்துட்டு 250 வண்டிக்கு வந்துட்டு அட் அ டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான் மூலமாக வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இவி வெஹிக்கிளை எடுத்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு செராரா அப்படின்ற எஸ்யூ வண்டியை வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து 16 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டி வந்துட்டு பெட்ரோல், டீசல் அண்ட் இவி அப்படின்ற 3 செக்மெண்ட்லேயும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட புக்கிங் வந்துட்டு டிசம்பர் 16 ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியை வந்துட்டு அடுத்த வருஷம் ஜனவரி 15 டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி மூலமாக வந்துட்டு மெயினாக இவங்க வந்து பியூராக எஸ்யூ மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணுறதுக்காக இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஜுவல்லை வச்சுட்டு அதிகமாக கடன் வாங்குறது வந்துட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கோல்டுக்கு லோன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு அடுத்த வருஷம் 3000 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அண்டு முத்தூட் எம்டியான ஜார்ஜ் அலெக்சாண்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோல்டு ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆக கோல்டு நம்பர் ஆஃப் கோல்டு லோனும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் முத்தூட்டோட சிஇஓ வந்துட்டு நாங்கள் அடுத்த மார்ச் மாதம் வந்துட்டு 200 நியூ பிரான்ச்சஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் மட்டும் முத்தூட் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபின்கார்ப்பு, ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸு அண்டு பஜாஜ் ஃபினான்ஸு இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு 2000 நியூ பிரான்ச்சஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும் 900 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுற பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.